அத்தியாயம் 25. உதயாதித்தனின் கார் இளந்தளிரின் வீட்டின் முன் வேகமாக வந்து நிற்க, அதே வேகத்தோடு இறங்கி கேட்டை திறந்து காலிங் பெல்லை ஒலிக்க விட்டான். ஆனால் உள்ளிருந்து எந்த பதிலும் வராது போக மீண்டும் ஒலிக்க விட்டவன், கதவை கூட திறக்காம என்ன செஞ்சிட்டு இருக்கா என்று முணங்கிக் கொண்டே, தளிர், நான் தான் கதவை தர என்ற போதும் எந்த பதிலும் இல்லை. கதவை தட்டியவன் அருகே இருந்த ஜன்னல் வழியை பார்க்க ஹாலில் அவள் இல்லை. எங்கிருந்தால் என்ன, இத்தனை முறை காலிங் பெல் அடித்தும் திறக்காமல் என்ன செய்கிறாள் என்று பதட்டமானவன் இப்போது கதவை ஓங்கி தட்டி, தளிர், சொல்றது கேக்குதா? நான் தான் உதய், கதவை தர என்றான். அப்போதும் எந்த பதிலும் இல்லாது போனதில் தளிர் எண்ணிற்கு அழைத்தவனுக்கு அவள் பிளாக்கில் போட்டிருந்தது நினைவு வர, உடனே ராகவனிற்கு அழைத்து, மச்சான், தளிர் வீட்டுல இல்ல, எங்கேயாவது வெளியில போயிருக்காளா என்று பதட்டத்தோடு கேட்க, இருடா கேட்டு சொல்றேன் என்றவன் தளிர் வீட்டை கண்காணித்துக் கொண்டிருப்பவனுக்கு அழைக்க, இன்று காலை முதலே அவள் வீட்டை விட்டு வெளியேறவில்லை என்ற செய்தியை நண்பனுக்கு தெரிவிக்க, அதற்குள் உதய் வீட்டின் பின்புறம் அவள் அறை, கிச்சன் என்று திறந்திருந்த ஜன்னல்களின் வழியே ஒருமுறை அலசிட எங்குமே அவள் இல்லாது போனதில் உதயின் இருதய துடிப்பு என்றைக்கும் இல்லாதளவு வேகம் கொண்டது. பின்னே தளிர் தற்கொலைக்கு முயன்றாள் என்ற செய்தி உதயை திகைப்படைய செய்திருந்ததென்றால், சரத் வந்து சென்ற பின்னர் அவள் கொண்டிருந்த பேரமைதி அவனை வெகுவாக கலங்கடித்திருந்தது. அவன் கொண்ட கலக்கம் இத்தனை நாட்களாக அவள் தங்கைக்கு தன்னை தாரை வார்க்க பார்த்தது, என்னை பிளாக் செய்தது, தன்னை மற்றொரு திருமணம் செய்து கொள்ள சொன்னது என்று அவள் மீதிருந்த கோபத்தை கூட மறக்கடிக்க செய்துவிட்டது. எப்போது அவளை பார்ப்போம் என்று காத்திருந்தவன் அம்பலவாணனிடம் ஆசி பெற்று கிளம்பிவிட்டான். எங்கடி போன என்று கலங்கிய மனத்துடன் போர்ட்டிகோவில் நின்றவனுக்கு அவளோடு முதலாக பேசிய இடம் நினைவு வரவும், உடனே 2-3 படிகளாக தாவி வேகமாக மாடிக்கு சென்றவன் அதன் கோடையிலிருந்து அரைக்கதவை திறந்த பின்னரே ஆசுவாசம் கொண்டான். படார் என கதவை திறந்தவன் விழிகளை அறையின் மையத்தில் இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த இளந்தளிர் நிறைக்கவும் தான் அத்தனை நேரம் தவித்து தத்தளித்துக் கொண்டிருந்த அவன் உயிர்கூட்டை வந்து சேர்ந்ததில் நிம்மதி கொண்டவன் கதவின் மீது சாய்ந்து நின்று தாறுமாறாக இருந்த மூச்சை நிதானப்படுத்த தொடங்கினான். அதற்கு நேர்மாறாக அவன் விழிகள் அவள் தலை முதல் கால் வரை அவசரமாக அளவிட அவள் எழில் கோலமெல்லாம் உதயின் கண்ணிலும் கருத்திலும் படவே இல்லை. தளிர் முழுதாக தன் முன்னே இருக்கிறாள் என்ற நிஜம் மட்டுமே அவன் கருத்தை ஆக்கிரமிக்க வேகமாக தளிரை நெருங்கினான். அங்கே தலைக்கு குளித்திருந்த தளிரோ வீட்டில் அணியும் பைஜமா டாப்ஸோடு விரிந்து விட்டிருந்த கூந்தலை கோதியவாறு அறையில் இருந்த குட்டி லைப்ரரியிலிருந்து புத்தகம் எடுத்து நிதானமாக வாசித்துக் கொண்டிருந்தாள். உதயை கண்டதும் சிறு திடுக்கிடலுடன் தளிர் எழுந்து நிற்க, வேகமாக தன்னவளை நெருங்கியவன் அதைவிட வேகமாக அவளை இழுத்தணைத்து ஆவேசமாக அவள் முகமெங்கும் முத்த மழை பொழிய தொடங்கிவிட்டான். அவன் கைகளில் நிறைந்திருந்த தளிரை இறுக்கிக் கொண்டவனுக்கு அது நேரம் வரை இருந்த நடுக்கம் மெல்ல விடை பெறவும், அவள் கன்னத்தில் புதைந்திருந்த உதயாதித்தனின் அதரங்கள் இறுதியில் இதமாக அவள் இதழ்களில் இலைப்பார தொடங்கியது. திகைத்த விழிகளோடு மூச்செடுக்கவும் மறந்திருந்த தளிர் அவன் அதிரடி ஆக்கிரமிப்பில் முற்றிலுமாக அதிர்ச்சியில் உறைந்திருந்தாள். சில நிமிடங்களில் அவள் இதழ்களை விடுத்து நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டவன், கொஞ்ச நேரத்துல எப்படி பயம் காட்டினடி என்று வரை தளிரை இறுக அணைத்துக் கொள்ள, தளிரோ உதய் என்று அவன் இருதய துடிப்பின் வேகத்தை உணர்ந்து அசைவற்று போனாள். எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க, குரல் கொடுக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று காற்று புகாதளவு இறுக்கிக் கொண்டே கேட்டவன் அவள் கழுத்து வளைவிலும் தன் அச்சாரத்தை அழுத்தமாக பதித்ததில் சுயம் பெற்ற தளிர், உதய் என்ன பண்றீங்க, விடுங்க என்றவளை இடைமறித்தது. மஜா என்று ராகவனின் அதிர்ந்த குரல். வாசலில் திரும்பி நின்றிருந்த ராகவனை கண்ட தளிர் வேகமாக விலகி நிற்க, தள்ளி போகாதடி என்றவாறே அவளை தன் கையில் கொண்டு வர முயல, தளிரோ அவனை விட்டு இன்னும் தலை சுவரோரும் நின்று கொண்டாள். அவளை முறைத்தவாறே, என்னடா வேணும், போய் வந்த வேலை பாரு, நான் வரேன் என்று உதய் கடுக்கடுக்க, திரும்பலாமா என்று கேட்டுக்கொண்டே திரும்பிய ராகவன் நண்பனிடம், வீட்டை திறந்தாதான் நாங்க வேலை ஆரம்பிக்க முடியும், சாவிய குடுறா என்று கடிந்தவன், கதவை சாத்த மாட்டியா, நல்ல வேலை அவங்களை கீழே நிக்க சொல்லிட்டு வந்த என்று மெல்லிய குரலில் சொல்ல, உன்னை யாரடா இங்க வர சொன்னா, கால் பண்ணிருக்க வேண்டியதானே கரடி என்று அடிக்குரலில் சீர, டேய், என் தங்கச்சி மேல எனக்கு பாசம் இருக்க கூடாதா, வீட்லயும் இல்ல வெளியிலயும் போகலன்னு சொல்லவும் உயிரை கையில புடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தேன் தெரியுமா, இந்த விளக்கணையெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, உன்னை எவன்டா மேல வர சொன்னா, இனி பாசம் பொங்கனா தண்ணி தெளிக்க கத்துக்கோ என்று உரிமை விட்டு, வீட்டு சாவி எங்க தளிர் என்ற உதய் கேள்வியில் அத்தனை நேரம் தாழ்ந்திருந்த தளிரின் விழிகள் மேஜையை நோக்கி நகர்ந்தது. உடனே சாவி எடுத்து கொடுத்தவன், கதவை சத்திட்டு கிளம்பு என்றான்.
நான் மட்டும் எங்க கிளம்புறது, நீங்களும் வந்தா தானே என்று சொல்ல, ராகவா என்று பல்லை கடித்து, எங்களுக்கு இங்க வேலை இருக்கு மச்சான், நீ கிளம்புடா என்ற உதயின் வார்த்தையை காதில் வாங்காத தளிர், என்ன வேலை சொல்லுங்கண்ணா, நான் வரேன் என்று அறையை விட்டு முதலில் வெளியேற உதய் ராகவனை முறைத்தான். தளிரே கிளம்புனதுக்கு என்னமோ நான் தடுத்து விட்ட மாதிரி என்ன ஏண்டா முறைக்கிற என்று பாவமாக பார்த்தான். எதையுமே உருப்படியா செய்ய மாட்டியா? இப்பதான் உனக்கு கடமை உணர்ச்சி பொங்கி விளையணுமா உன்ன என்று பல்லை கடித்தவன், உன்னை அப்புறம் வந்து கவனிச்சுக்கிற என்று விட்டு வேகமாக சென்று தளிரின் கையை பிடிக்க அவளோ பிடிவாதமாக அவன் கையை விலக்கி படியிறங்க முயன்றாள். தள்ளி போகாதடின்னு சொல்லிட்டே இருக்க என்று சொல்லிக்கொண்டே அவள் கையை இறுக்கமாக பிடித்தவாறு கீழே இறங்கினான் உதய் ஆதித்தன். கீழே வந்ததும் எக்ஸ்பர்ட்ஸ் பற்றி சொல்லிய ராகவன், அவன் ஒரு கேமரா மட்டும் வச்சிருப்பான்னு தோணல தளிர், அதனால வீட்டுல வேற எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்து எடுக்கணும் என்றான். அதெல்லாம் வேண்டானா நீங்க என்று ஒரு நொடி நிறுத்தியவள், பிளீஸ் நீங்க உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு கிளம்புங்க, இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் என்றால் உறுதியான குரலில். தளிர் என்ன பேசுற என்று ராகவன் அதிர்வோடு நண்பனை பார்க்க, மச்சான் முதல்ல மாடியில இருக்க ரூம்ல இருந்து ஆரம்பிங்க, அடுத்து என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லனா அதெல்லாம் வேண்டாம், நீங்க இவரை கூட்டிட்டு கிளம்பு என்று முடிக்கும் முன்னரே, கிளம்பு ராகவ் என்றது உதயின் கர்ஜனை. ராகவன் மற்றவர்களுடன் வெளியில் கிளம்ப, என்ன நடக்குதுங்க, நான் தான் ஏற்கனவே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன இதெல்லாம், நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க என்று தளிர் வெளியில் சென்றவர்களை பார்த்தவாறே பேசிக் கொண்டிருக்க, உதயாதித்தனோ அவள் பேச்சை காதலே வாங்காமல் அவள் அறையை திறந்து உள்ளே சென்றிருந்தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா உதய் என்றவள் அப்போதுதான் உதய் அங்கில்லாத அவள் அறையில் ஏதோ தேடுவதை கண்டவள் வேகமாக உதயை நெருங்கி அவனுக்கும் பீரோவிற்கும் இடையில் நின்று கொண்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன பிறகும் உங்களுக்கு என்னதான் வேணும், ஏன் இப்படி பண்றீங்க என்று கேட்க, தன்னை உரசிக்கொண்டு நிற்பவளை கண்டு கண்களை இறுக மூடி திறந்தவன், நகருடி என்றான். நீங்க என்னன்னு சொல்ற வர நான் நகர மாட்டேன். தளிர் சொன்னா கேளு, நகரு என்றவன் எச்சரித்த போதும் அவளோ இன்னும் அழுத்தமாக கால்களை ஊன்றி எனக்கு பதிலளிக்காமல் எதையும் செய்ய விட மாட்டேன் என்பது போல நின்றிருந்தாள். அதில் இன்னுமே இருவருக்குமான இடைவெளி குறைந்ததில் இனி எதுவும் என் கையில் இல்லை என்பது போல உயர்ந்திருந்த உதயின் கைகள் மெல்ல கீழிறங்கி அவள் தோள் சேரவும் தான் அவர்களின் நெருக்கம் கண்டு சுதாரித்த தளிர் அவனிடமிருந்து விலக முயல, அங்கே உதயின் பிடியோ உடும்பாக இருந்தது. உதய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க என்றவள் அவன் கையை தளர்த்த முயன்ற வேளை தோளிலிருந்து இறங்கி அவள் இடையோடு அழுத்தமாக தன் கரங்களை கோர்த்து கொண்டவன், பொறுமையா இருக்கணும் தான் நானும் நினைச்சேன், ஆனா இனி முடியாது என்று தளிரை தன்னை நோக்கி இழுத்து இறுக கட்டி கொண்டு மீண்டும் அவள் இதழ்களில் அமிழ்ந்தவன் மீண்டது என்னவோ ராகவனின் பேச்சு குரலில்தான். ஏற்கனவே கடந்த சில நாட்களாக சரியான ஊனுறக்கம் இன்றி இருந்தவளுக்கு அவன் முத்தத்தின் வேகத்தில் உடல் தோய்ந்து வளவிழந்த கால்களை தளிர் கடினப்பட்டு நிலைநிறுத்த முயன்ற போதும் முடியாமல் போக, டோன்ட் டச் மீ உதய் என்று அவன் கைகளை விலக்கியவள் பிடிமானத்திற்கு பிடித்தது என்னவோ அவன் சட்டையை தான். கடைசியா எப்ப சாப்பிட்ட என்று அடிக்குரலில் சீறியவனின் கேள்விக்கு பதிலளிக்காமல் அவள் அழுத்தமாக நிற்க, தளிரை மெத்தையில் அமர்த்திய உதய் உள்ளே வந்த ராகவனிடம், சொல்லு மச்சான் பாத்துட்டீங்களா என்றான். ஆமாடா, மொத்தம் 2 ஹிடன் கேமராஸ் இருந்துச்சு, எடுத்தாச்சு, இனி இங்க பாக்கலாம் தானே, உனக்கு ஓகேவா? சரி, நீங்க போட்டிக்கோவை முதல்ல பாருங்க, நாங்க வெளியே கிளம்புறோம் என்றவன் மீண்டும் உள்ளே வர, இறுகிய முகத்தோடு அமர்ந்திருந்த தளிர் உதய் அவள் அருகே வரவும், உங்களுக்கு ஒரு முறை சொன்னா புரியாது, ஸ்டே அவே ஃப்ரம் மீ என்று எழுந்து நின்று கொண்டாள். அது எதுக்கு என்று இடுங்கிய விழிகளோடு அவன் பார்க்க, என்ன வந்ததுல இருந்து உங்க இஷ்டத்துக்கு என்று கோபமாக தளிர் ஆரம்பிக்கவும், அவள் இதழில் ஒற்றை விரலை வைத்து, மெதுவா பேசுடி, வெளியில ஆளுங்க இருக்காங்க என்று அவன் வார்த்தைகளை கேட்காது அவள் மீண்டும் பேச முயல, அவள் முகத்தை தன் கரங்களில் அள்ளி கொண்டான் உதய் ஆதித்தன். அதில் அவள் வார்த்தைகள் தொண்டை குழியில் சிக்கிக்கொள்ள சிறு மிரட்சியுடன் அவனை பார்த்தாள். ஓகே ஃபைன், இங்க எதுவும் பேச வேண்டாம், இப்ப நம்ம வெளியில கிளம்புறோம், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா என்றான். நான் இதுக்கு உங்களோட வரணும், அதுக்கு வேற ஆள பாருங்க என்று தளிர் அடமாக நிற்பதை கண்டவன், என்ன தைரியம் இருந்தா என் நம்பரை பிளாக் பண்ணி வேற ஒருத்தைய கல்யாணம் செய்ய சொல்லிருப்ப, அந்த பொறுக்கி தேடி வந்த பிறகும் என்ன தேட தோணல உனக்கு, என்னடி நினைச்சிட்டு இருக்க என்று விழுகள் சிவந்தவன், லுக் இப்ப நம்ம வெளியில போறோம், அதுல மாற்றம் இல்ல என்று அழுத்தமாக அவளை பார்த்தவன், இப்ப நீயா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றியா இல்ல நான் பண்ணிவிடட்டுமா என்று சொன்னதை செய்வேன் என்பதான பிடிவாத குரலில் அவன் கேட்கவும் தூக்கி வாரி போட்டது தளிருக்கு. என்ன சொன்னீங்க? ஏன் புரியலையா?
என்று ஒற்றை புருவம் உயர்த்தியவன், உன்னால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டேன் என்றவன் கரம் அவள் பதிலுக்கு காத்திராமல் அவள் ஆடையில் பதியவும் விதிர்த்து போனாள். என்ன பண்றீங்க? கையெடுங்க. முடியாது என்றவனின் உறுதியை கண்டவளுக்குமே அவனிடம் பேசி தீர்க்க வேண்டியதிருக்கு. இங்கிருந்தால் நிச்சயம் அவன் தன்னை பேச விட மாட்டான் என்பது புரிபட, ஓகே விடுங்க, நானே மாத்திட்டு வரேன் என்று அவன் வழிக்கு செல்லவும் தான் இளநகையோடு அவள் நெற்றியில் அழுத்தமாக அதனங்களை ஒற்றி எடுத்து, ஓகே சீக்கிரம் சேஞ்ச் பண்ணு என்று சொல்லி கதவடைத்தவன் நிதானமாக அவள் அறையை பார்வையிட தொடங்கிவிட்டான். கிளம்பலாமா என்று திரும்பியவன் இன்னும் அவள் அதே ஆடையில் நிற்பதைக் கண்டு, ஏன் அப்படியே இருக்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்று உதய் இலகுவாக கேட்க பதறி போனவள், நீங்க வெளியே போகாம நான் எப்படி மாத்த முடியும் என்று வேகமாக கேட்டவள், பிளீஸ் வெளியில போங்க, நான் வரேன் என்று மெல்லிய குரலில் சொல்லவும், கதவை லாக் பண்ணாம மாத்து, நான் வெளியில தான் இருப்பேன், லாக் பண்ணா உடைச்சிட்டு உள்ள வருவேன், உனக்கு 3 நிமிஷம் தான் டைம், புரியுதா என்றவன் வெளியேறி கதவை சாற்றினான். சொன்னபடியே தளிர் உடை மாற்றி வரவும், மச்சான் முடிச்சுட்டு அத்தைக்கு விஷயத்த சொல்லி முக்கியமான திங்ஸ் மட்டும் எடுத்துக்க சொல்லி கூட்டிட்டு போ என்றவன் வெளியில் வந்து காரில் ஏற தளிர் அமைதியாக நின்றாள். என்ன பண்ற, கெட் இன் சைட் என்றதில் இன்னுமே அழுத்தமாக அவனை பார்த்தவள், எங்க போறோன்னு தெரியாம என்ற வார்த்தையை நிறைவு செய்யும் முன்னமே அவள் புறக்கதவை திறந்தவன் தளிரின் கையை பிடித்தெழுத்து சீட்டில் அமர வைத்து பெல்ட்டையும் போட்டுவிட்டு வேகமாக காரை எடுத்திருந்தான். உதய் தளிரோடு கிளம்பிய அதே வேளை அவனை பின்தொடர்ந்திருந்தான் குமாரின் தம்பி. ஆனால் இடையில் வந்த சிக்னலில் அவனை சிக்க வைத்து உதய் ஏற்கனவே செய்திருந்த ஏற்பாட்டின்படி தன்னிடம் பணிபுரியும் பெண் ஊழியருடன் காத்திருந்த செல்வத்திடம் தன் காரை கொடுத்து மற்றொரு காரில் மாறிக்கொண்டான். சிக்னலில் இருந்து விடுபட்டவன் தூரத்தில் தெரிந்த உதயின் காரை பின்தொடர உதய் ஆதித்தனோ வேறு பாதையில் பயணித்து 6 மாடி கட்டிடத்தின் முன் காரை நிறுத்தி டேஷ்போர்டிலிருந்து மாஸ்கை எடுத்து அவளிடம் கொடுத்தவன் தானும் ஒரு மாஸ்கை எடுத்து அணிந்து கொண்டான். இதுக்கு, இது நம்ம 6th ஃப்ளோர் போற வரைக்கும் என்றவன் அவள் மாஸ்கையை வெறுத்திருப்பதைக் கண்டு தானே மாஸ்கை போட்டு விட்டான். காரை திறந்து அவள் கையை பிடித்து இறக்கினான். எதுக்காக இங்கே கூட்டிட்டு வந்தீங்க என்றவள் பிரம்மாண்டமாக அமைந்திருந்த கட்டிடத்தை பார்த்தவாறே அவனிடமிருந்து தன் கையை பிரிக்க முயன்றாள். ஆனால் அதில் உதயன் இறுக்கம் கூடியதை தவிர குறையவில்லை. இது எங்க பெரிய மாமாவோட ரெஸ்டாரண்ட், இங்க சாப்பிட வந்திருக்கோம், ரூஃப் டாப் நமக்காக அலாட் பண்ண சொல்லிட்டேன், யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க என்றவன் அவளோடு லிப்டில் நுழைந்தான். நான் என்ன சின்ன குழந்தையா, கையை விடுங்க, எனக்கு வர தெரியும் என்று கடுகடுக்கவும் அவள் கையை விட்டவன் அடுத்த நொடியே அவள் இடையோடு கரம் சேர்த்தனுக்கு குப்பென வியர்த்து விட்டது தளிருக்கு. உதய் விடுங்க என்றவளுக்கு விழிகள் கலங்கிய போதும் கண்ணீரை உள்ளிழுத்து சற்று அதட்டலாகவே சொன்னாள். அன்னைக்கு மேடையில என் கையை பிடிச்சிட்டு உன் கூடவே இருக்க சொன்னவ, இப்ப ஏண்டி விட சொல்ற? நான் எப்பவும் என்னோட முடிவுகளை அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டேன், அப்படி எடுத்தா அதுல இருந்து எப்பவும் எதுக்காகவும் யாருக்காகவும் பின்வாங்க மாட்டேன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன் என்று அடிக்குரலில் சீறியவன், நீ சொன்னா நான் விட்டுடணுமா? அன்னைக்கு ஒரு தாலி கயிறு நம்ம உறவை மாத்திடாதுன்னு நம்பி என்னோட மனமேடை ஏறினவளுக்கு இப்ப எங்க போச்சு அந்த நம்பிக்கை என்று கேட்க வெளியகலாத அவனை பார்த்திருந்த தளிருக்கு வார்த்தை எழவில்லை. அதற்குள் 6வது தளத்திற்கு வந்துவிட்ட லிப்ட் திறக்கவும், என்ன பாக்குற, நீதான் என் பொண்டாட்டி, அது அப்பவும் இப்பவும் எப்பவும் மாறாது, இன்னொரு முறை கைய விடுன்னு சொன்னா நம்ம எங்க இருக்கோம் பக்கத்துல யார் இருக்கான்னு பார்க்க மாட்டேன், இதுதான் நடக்கும் என்று எச்சரித்தவாறே அவளிடையே விடுத்து கையை பிடித்துக் கொண்டு வெளியேறினான். இம்முறை கையை விளக்க முடியாதவள் பார்வை இயலாமையுடன் உதய் மீது படிந்தது. பின்னே தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிடில் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாததாகி விடும் என்பதால் உதைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவள் கொண்டிருந்த உறுதிகளை தகர்த்து கொண்டிருப்பவனுக்கு என்ன சொல்லி எப்படி புரிய வைப்பது என்று புரியாமல் அவன் அதிரடியில் சிக்கி சிதறிக் கொண்டிருக்கிறாள். மனதை ஒருமுகப்படுத்தி அவனை எப்படி தன் வாழ்வில் இருந்து விலக்குவது என்ற யோசனையுடன் நடந்தவள் அப்போதுதான் அங்கே மேஜை நாற்காலி அலங்கார விளக்குகள் பூக்கள் தவிர வேறு யாரும் இல்லாததைக் கண்டு அவனை கேள்வியாக பார்த்தாள். நான் கால் பண்ணாதான் வருவாங்க என்றவன் அவளை அழைத்து சென்று நாற்காலியில் அமர்த்தி அவள் அருகே அமர்ந்தான். அன்று பள்ளியில் தளிர் வளையலை மறுத்த போது கூட தன் விருப்பத்தை மதித்து எதற்கும் தன்னை கட்டாயப்படுத்தாதவன் இன்று அதற்கு நேர்மாறாக நடந்து கொள்வதைக் கண்ட திகைப்பில் இருந்து மீளாதவளுக்கு எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று பலத்த யோசனை. மெனுகார்டை பார்த்தவாறு, என்ன சாப்பிட்ற, உனக்கு பிடிச்சது சொல்லு, ஆர்டர் பண்ற என்றவன் கேள்விக்கு பதிலளிக்காதவளின் பார்வை சுற்றுப்புறத்தை அலசி கொண்டிருந்தது. உனதான் கேக்குறேன், காதுல விழுந்ததா? என்னை என் விருப்பத்தோட வாங்கி கூட்டிட்டு சாரி இழுத்துட்டு வந்தீங்க, இப்ப மட்டும் என்ன? வயிறு காலியா இருந்தா எதையும் சரியா யோசிக்க முடியாதுன்னு சொல்வாங்க, நீ முதல்ல சாப்பிடு, நாம அப்புறம் பேசலாம்
என்றவன் இட்லி, வடை, பூரி, பொங்கல், மசால் தோசை, ஊத்தாப்பம், இடியாப்பம் என்று இருந்த அத்தனை வகைகளையும் கொண்டு வர சொல்லிவிட்டான். உதய் பேசி முடிக்க மேஜை மீது அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த செயற்கை பூக்களை பார்த்தவாறு, இதுவே நம்ம சந்திப்பது கடைசியா இருக்கட்டும் உதய், இனிமே வேண்டாம், அது யாருக்கும் நல்லதில்ல நான் என்று குரலை செருமியவள், உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைப்பாங்க என்று ஒருவாறு கோர்வையாக சொல்லி முடிக்கவும், நல்ல பெண்ணா என்று ஆழ்ந்த குரலில் அவன் கேட்க ஆம் என்பதாக தலையசைத்தாள். எப்ப இருந்து டீச்சர் வேலை விட்டுட்டு புரோக்கர் வேலை பார்க்க ஆரம்பிச்ச என்றவனின் குரலில் அத்தனை காரம். உன்னை நான் கேட்கவே இல்லையே, அப்புறம் எதுக்குடி உனக்கு இந்த வேலை என்ற போதும் தான் கொண்ட உறுதியிலிருந்து மாறாதவள், கண்டிப்பா நல்ல பெண் என்று தொடங்கவுமே, இருக்கலாம், உன்னை போல நல்ல பெண்கள் பலர் இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த பொண்ணு தானே பிடிச்சிருக்கு என்று இப்போதும் அவன் அசராமல் பதில் சொன்ன வேளை உணவுகள் மேஜையை நிறைத்திருந்தது. தேங்க்ஸ் சொல்லி அனுப்பி வைத்தவன், முதல்ல சாப்பிடு, அப்பதான் உளராம உருப்படியா பேசுவ என்று தட்டை வைத்து அவனை பரிமாற தளிர் முகம் உணர்வுகளற்று கிடந்தது. சாப்பிடு தளிர் என்ற போதும் தன்னுள் நிகழும் பிரளயத்தை கையாள முடியாதவளுக்கு இறுதியில் கண்ணீர் மட்டும் துணையாகி போனதில் ததும்பிய நீர்த்துளியை உள்ளிழுத்து முகத்தை திருப்பிக் கொண்டாள். இது வேலைக்காகாது என்பது புரிப்பட உதய் தோசையை பிட்டு அவள் அருகே எடுத்து செல்ல அவளோ இதழ்களை இறுக்கமாக மூடியிருந்தாள். இதோ பார், 4 நாளா நானுமே சரியா சாப்பிடல, உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு பசியே தெரியுது, சீக்கிரம் சாப்பிடு, நம்ம கண்டிப்பா பேசலாம் என்ற பின்னரே முதல் முறை வாய் திறந்தவள், எனக்கு பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க என்றாள். அதான் உனக்கு போய் சொல்ல வரலன்னு ஏற்கனவே சொன்னனே, மரியாதையா வாய தர, இல்ல நானே ஊட்டி விடுவேன், ஆனா கையால இல்ல என்றதும் தளிரிடம் அத்தனை மிரட்சி. நம்ம கீழே போற வரை இங்க யாரும் வரமாட்டாங்க, கேமராவும் ஆஃப்ல தான் இருக்கு, வசதி எப்படி என்றவனின் குரலில் இருந்த உறுதியில், இப்ப உங்களுக்கு என்ன, நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே, கொடுங்க என்று அவன் கையிலிருந்து தோசையை வாங்கி வாயில் போட்டவள் அதே வேகத்தோடு தட்டில் இருந்ததை அள்ளி விழுங்க தொடங்கினாள். கண்களில் வழிந்த புன்னகையோடு, மெதுவா சாப்பிடு, சிக்கிக்க போகுது. எனக்கு தெரியும், நீங்க சாப்பிடுங்க. ஏன், நீ எனக்கு ஊட்டி விட மாட்டியா என்று கேட்க ஒரு நொடி உண்பதை நிறுத்தியவள் அவன் முன் இருந்த பிளேட்டை பார்த்தவாறு நிதான குரலில், இப்ப நான் சாப்பிடவா வேண்டாமா என்றாள். என்னடி ஆச்சு உனக்கு, இதுக்கு முன்ன நீ எனக்கும் நான் உனக்கும் ஊட்டி விட்டது இல்லையா, இப்ப என்ன புதுசா என்று சலிப்போடு கேட்க, கலங்கிய மனதை இறுக்கி பிடித்தவளின் தொண்டைக்குழி ஒருமுறை ஏறி இறங்கிட, பிளீஸ் சாப்பிடுங்க எனவும் அமைதியாக அவனும் உண்ண தொடங்கினான். உண்ணு முடித்த பின் அங்கே பேரமைதி நிலவிட அதை கலைத்தது ராகவனின் அழைப்பு. பேசி முடித்தவன், என் நம்பரை பிளாக்ல இருந்து எடு என்றான். தளிர், சொல்றது கேக்குதா என்ற போதும் அவள் அசையாமல் இருக்க அவள் கைபேசி எடுத்தவன் பாஸ்வேர்டு கேட்கவும் அவளிடம் சிறு அதிர்வு. பாஸ்வேர்டு என்றவன் அழுத்தி கேட்க, கொடுங்க நானே. இல்ல சொல்லு தளிர் என்றவனின் குரலில் அசைந்தவள், UTHE என்று தளிர் ஒவ்வொரு எழுத்தாக உச்சரிக்க அவள் முடிக்கும் முன்னமே உதயாதித்தன் என்று தன் பெயரை கொடுக்கவும் திறந்து கொண்டது. தளிரோ திருமணத்திற்கு முதல் நாள் இரவு அவனிடம் பேசிவிட்டு வந்த பின்னர்தான் பாஸ்வேர்டையும் ரிங்டோனையும் மாற்றியிருந்தாள். தளிரை பார்த்தவாறே அவன் என்னை பிளாக்கில் இருந்து எடுக்க, தாயம் மாணவனே இந்நீற்றின் பாதையில் ஊற்றை திறந்து காதல் என்று அவள் கைபேசி இசைத்திட பாடலின் அடுத்தடுத்த வரிகள் வரும் முன்னமே, கொடுங்க என்று வேகமாக பறித்தவள் உடனே ஏற்க மறுபுறம் தென்று சிறு பதட்டத்தோடு தளிர் அவளிடம் பேசி முடிக்கும் வரை அவளை அவதானித்திருந்த உதய் கைபேசியை பார்த்தவாறே, இதுக்கப்புறமும் உன்னோட உளறல கேட்க நான் தயாரா இல்ல, மாமா கிட்ட பேசிட்டேன், அநேகமா நாளைக்கே வக்கீல பார்க்க வேண்டியது இருக்கும், அவங்க எடுத்த கேசஸ் எல்லாமே சக்சஸ் தான், சோ கண்டிப்பா உன் மேல அவன் சுமத்தின பழிய ஒண்ணும் இல்லாம செய்திருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று சொல்ல தளிர் மௌனமாக அவனை பார்த்திருந்தாள். 2 பேரும் மியூச்சுவலா போனாலே நேரம் எடுக்கும், இப்ப அந்த நாய் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கிறதால எப்படியும் அவன் பண்ண ஃபோர்ஜரியை நிரூபிச்சு உனக்கு டிவோர்ஸ் கிடைக்க 1 to 1.5 வருஷமாவது ஆகும், அந்த நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணோம் என்று உதய் கேள்வியாக நிறுத்தினாள். என்ன பண்ணோம் என்று தளிரின் வார்த்தைகள் திணறி வெளியேறிட, அதுவரை நாம ஏன் லவ் பண்ணக்கூடாது என்றவனின் கேள்வியில் தூக்கி வாரி போட்டது தளிருக்கு. என்ன சொல்றீங்க என்றவள் எழுந்து நின்று விட, உட்காரடி என்றவளை அமர்த்தியவன், இவ்ளோ நாளா நீ ஸ்கூல் அகாடமின்னு பிஸியா இருந்ததால ஒருத்தர் புரிஞ்சுக்க நேரமே கிடைக்கல, நம்ம கல்யாணத்தை நடத்த இப்ப நமக்கு லாங் கேப் கிடைச்சிருக்கு, அதுதான் இந்த இடைப்பட்ட காலத்துல லவ் பண்ணலாமேன்னு சொன்ன
என்று சொல்ல பிரிவை பற்றி பேச வந்தவளுக்கு அவன் வார்த்தைகள் உச்சிபட்ச அதிர்ச்சியை அளித்தது. யாரிடா நீ என்பது போல பார்த்திருந்த தளிர் மெல்ல அதிர்ச்சியிலிருந்து மீள அவன் மீது சொல்லிலடங்கா ஆற்றாமை பெருகியது. உனக்கு ஓகே தானே என்று அவள் கையை பிடிக்கவும் அதை உதறியவள், பிளீஸ் ஸ்டாப் பீயிங் ட்ராமாட்டிக் உதய். இவ்ளோ நடந்த பிறகும் எதுவும் நடக்காத மாதிரி எப்படி உங்களால பேச முடியுது, நடந்துக்க முடியுது? I just can't take this anymore. I'm leaving. என்று தளிர் திரும்பி நடக்க அவளை இழுத்து அமர்த்தியவன், இப்ப என்ன? உண்மையை மறைச்சு நீ என்னை ஏமாத்திட்ட, என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்ட, என் பேரை கெடுத்துட்ட. எப்படி உன்னால செய்ய முடிஞ்சதுன்னு நான் கோபமா கேட்கணுமா? இல்ல அதுக்கு நீ கொடுக்க போற எக்ஸ்பிளனேஷனை வச்சு உன்னை மன்னிக்கணுமா? எதை செய்தா உனக்கு அது டிராமாட்டிக்கா தோணாதுன்னு சொல்லு, செய்யறேன் என்று உதய் நிதானமாக கேட்க தன் மனதை படித்தது போல பேசுபவனை இமைக்காமல் பார்த்திருந்தாள். எதை சொல்லி எப்படி மன்னிப்பு கேட்டு அவனிடம் இருந்து விலகுவது என்று புரியாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பவளுக்கு அவன் வார்த்தைகளில் சுத்தமாக பேச்சு மறந்து போனது. என்ன புரிஞ்சுக்கோங்க என்பதாக அவள் பார்வை இருக்க அதை கணக்கில் கொள்ளாதவன், முதல்ல உனக்கு ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன் என்றவன் இரு கரங்களையும் மேஜை மீது வைத்துக் கொண்டு அவளை நோக்கி சற்று சாய்ந்து அமர்ந்து, சந்தேகத்தோட கூடாரம் தான் கேள்விகளால் நிரம்பி இருக்கும். எங்க நம்பிக்கை இருக்கோ அங்கே எந்த கேள்விக்கும் இடமில்ல. சோ நான் உன்னை கேள்வி கேட்கணும்னு எதிர்பார்க்காத என்று உதய் சொல்லிவிட தளிருக்கோ அவன் பேரன்பில் மூச்சு அடைத்துக் கொண்டு வந்தது. அதை விட முக்கியமான விஷயம், உண்மையெல்லாம் பேசணும்னு கட்டாயம் இல்ல, ஆனா நம்ம பேசுறது உண்மையா இருக்கணும். அன்னைக்கு நீ பேசினது எல்லாமே உண்மையா இருக்கப்போ நான் ஏன் உன்னை கேள்வி கேட்கணும் என்று சொல்ல தளிரிடம் சிறு அதிர்வு. ஏன் நான் பேசினது பொய்யா இருக்க கூடாதா? இருந்திருக்கலாம். ஆனா நான் தான் வளையல் போட்டு வேணும்னு சொல்லி எங்க அக்கா மூலமா வரவழைச்சவ. அத நான் கேட்டதும் உடனே ஒத்துக்காம நீ வரவழைக்கலன்னு ஒரு சின்ன பொய் சொல்றதுக்குள்ள இந்த கண்ணும் லிப்ஸும் என்ன பாடுபட்டதுன்னு கண் முன்னாடி பார்த்த வேண்டினா. ஃபியூ செகண்ட்ஸ்ல எவ்வளவு தடுமாற்றம் உன்கிட்ட. நீ பொய் சொல்ல போறத நீயே காட்டி கொடுத்துட்ட. அதுதான் உனக்கு சரியா பொய் சொல்ல வரல, நீ ட்ரை பண்ணாதன்னு சொன்ன, ஞாபகம் இருக்கா என்று அவன் புருவம் உயர்த்த தளிர் வார்த்தைகளின்றி போனாள். ஆனா நம்பிக்கை துரோகிய பத்தி பேசுறப்போ எங்கேயும் நீ தடுமாறல. அன்னைக்கு நடந்ததை சொல்றப்போ அவன் டாட்டூ போட்டது, உன்னோட போட்டோ பத்தி பேசுறப்போ உன் குரல் 2 முறை கலங்கினது தவிர உன் கண்ணுல பொய்யோ அதை சொல்ற பதட்டமோ உன்கிட்ட இல்ல. இது போதாதா உன்னை எந்த கேள்வியும் கேட்காம நான் நம்புறதுக்கு என்றவனின் இதழ்களில் மென்னகை. இப்ப என்ன உன் பிரச்சனை? ரிஜிஸ்டர் மேரேஜ் தானே? உதய் நிறுத்திட, கல்யாணத்துக்கு முதல் நாள் என்ன தேடி வந்து இவ்வளவு சொன்ன உனக்கு இத சொல்ல அதிக நேரம் எடுத்திருக்காது. சொல்லாம விட்டுருக்கேனா இத பத்தி உனக்கே தெரியலன்னு தானே அர்த்தம். அப்புறம் எதுக்கு நான் உன்னை கேள்வி கேட்கணும்? ஆனா நான் என்றவளை இடைமறித்தவன், நான் பேசி முடிச்சிடுறேன் என்றவன் தளிரின் தளிர்கரத்தை பிடிக்கவும் அதை இழுத்துக்கொள்ள போனவள் அவன் இறுக்கத்தில் தன் முயற்சியை கைவிட்டிருந்தாள். திருமணத்திற்காக வைத்திருந்த மருதாணியில் அவன் பெயர் உதிர்ந்து நிறம் மங்கி போயிருக்க அதை கண்டவனின் விழிகளில் சிறு தடுமாற்றம். மெல்ல தளிரின் விரல்களை தன்னோடு கோர்த்து கொண்டவன், இதோ பாரு தளிர், மனச ஒருத்திக்கும் உடம்பு இன்னொருத்திக்கும் என்னால கொடுக்க முடியாது என்றான் வெகு தீவிர குரலில். ஹா என்ற திகைப்போடு அவனை பார்த்த தளிரின் முகத்தில் தான் சரியாக தான் கேட்டோமோ என்று குழப்பமே மிஞ்சிட, என்னது, என்ன சொன்னீங்க என்றவனை கூர்ந்து பார்த்தாள். என்ன பாக்குற? உங்களுக்கு மட்டும்தான் கற்பு இருக்கா, எங்களுக்கு இல்லையா என்றவன் கேள்வியில் அப்போது தளிர் முழுதாக அதிர்ந்திருந்தாள். எங்களுக்கும் இருக்குமா என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டவன், அண்ட் யூ லிசன் கேர்ஃபுல்லி. உன்னதான் பொண்டாட்டியா நினைச்சேன், இப்போவும் நினைச்சிட்டு இருக்கேன். எப்பவுமே நீ மட்டும்தான் என் பொண்டாட்டியா இருப்ப. அதனால இப்படி நான் எது சொன்னாலும் வார்த்தைக்கு வார்த்தை முரண்டு பிடிக்காம சொல்றத கேளு. எல்லா ப்ராப்ளமும் நான் பாத்துக்கிறேன் என்று நிதானமாக கூற தளிரின் மனதில் அத்தனை அலைக்கழிப்பு. என்ன புரியுதா தளிர் என்று உதய் அவளை பார்க்க அவளிடம் கனத்த அமைதி. இது என்னோட ஊர். இனி பிரச்சனை உனக்கும் அவனுக்கும் இல்ல, எனக்கும் அவனுக்கும் தான். நீ எதையும் நினைச்சு கலங்காம என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்ல கசந்த முறுவலுடன் தன் விரலோடு கோர்த்திருந்த அவன் விரல்களை ஒவ்வொன்றாக பிரித்து கொண்டே, நாடாத நட்டலிற் கேடில்லை, நட்டப்பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு என்ற குரலின் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக உச்சரித்து நிதானமாக தன் கரத்தை அவனிடமிருந்து முழுதாக பிரித்து எடுத்திருந்தாள்.